ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? சமீபத்தில ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். யூடியூப்ல நியூஸ் சேனல் வீடியோ ஒண்ணு. ஒரு பிரதர் ஒருத்தரு அமேசான்ல லேப்டாப் வாங்கியிருக்காரு. அந்த லேப்டாப் ஈக்குவலான வெயிட்ல ஒரு கல்லு ஒண்ணு உள்ள வச்சு அத சென்ட் பண்ணிட்டாங்க. கல்லு வர்றதுன்றது வந்து ஒரு நார்மலா யாருனா ஜிஎஸ்டி இருந்தா யார் வேணாலும் அமேசான்ல செல்லர் ஆவலாம். அது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயன்ஸ் மாரி அதுக்கு அமான் சென்டர் அது இதுன்னு நெறைய யூடியூப்ல சும்மா இத சொல்லிக் குடுக்குறேன், அத சொல்லிக் குடுக்குறேன்னு கடைசில என்னென்னவோ சொல்லிக் குடுக்குறானுங்க. எல்லாத்துக்கும் கேட்டுக்கின்னு யூடியூப்ல பார்த்துட்டு எல்லாத்தையும் உண்மையா பொய்யான்னு தெரியாம எல்லாரும் போய் ஆன்லைன்ல மாட்டிக்கிறீங்க. தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கங்க. ஆன்லைன்ல பொருள் வாங்குறீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டா இருக்கணும். அது முக்கியமா வெளிய எங்கேயும் கிடைக்கலையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. எங்கேயுமே கிடைக்கல, ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற பொருள மட்டும் ஆன்லைன்ல வாங்குங்க. சப்போஸ் எந்த ஐடியாவும் இல்லாம ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்குறதோ, இல்ல இந்த ப்ராடக்ட் நான் வாங்குறதோ வாங்குறீங்கன்னா, அதோட உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். நீங்க அத பத்தி கத்துக்கிறதுக்காக அத வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியும்னா, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற ஆளா இருந்தா நீங்க வாங்குங்க. செலவு பண்ணுங்க. காசு வேஸ்ட் ஆச்சுன்னா, கவலைப்படாம இருக்கிறீங்கன்னா வாங்கிக்கங்க. அப்படி இல்லன்னா ஆன்லைன் பக்கம் போவாத இருக்கிறது தான் நல்லது.